நெல்லை மாவட்டத்தில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடுக்கல்லூர், பழவூர் உள்ளிட்ட இடங்களில் அரசுக்கு சொந்தமான நிலங்களில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டன. இந்நிலையில் அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது நெல்லை மாவட்டத்தோட உட்புற பகுதியான கோடகநல்லூர், கல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கேரள மாநிலத்தோட மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. கடந்த 2 தினங்களாக ஏறத்தாழ டன் கணக்கிலான மருத்துவ கழிவுகள் மட்டுமல்லாது உடல் உறுப்பு கழிவுகள் உள்ளிட்டவைகள் சாக்கில் கட்டப்பட்டு அதன் அடிப்படையில் இங்க கொட்டப்பட்டிருக்குது. அதாவது பொதுப்படையா பார்த்தீங்கன்னா மருத்துவ கழிவுகளை முறையானபடி மறுசுழற்சி செய்யணும் அப்படிங்கிறதா மத்திய அரசோட சட்டம். ஆனா அது எதையுமே கடைப்பிடிக்காத ஒரு சூழ்நிலையில எல்லை தாண்டி, அதாவது 2 மாவட்ட எல்லைகளை தாண்டி கொண்டு உள்ள கொட்டப்பட்ட நிலையில இது நெல்லை மாவட்டம் முழுவதுமே ஒரு கடும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்நிலையில பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ கல்வி விவகாரத்துல மாவட்ட நிர்வாகம் தரப்புல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, கடுமையான நடவடிக்கைகள் தொடர்ச்சியை எடுத்துட்டு வரதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புகார் வரப்பட்ட இடம் மட்டுமல்லாது வேறு ஏதேனும் பகுதிகளில் இது கொட்டப்பட்டிருக்குதா அப்படின்னு குறித்து சிறப்பு குழுக்கள் ஆய்வு அமைக்கப்பட்டிருக்கு. அதுல என்ன பாத்தீங்கன்னா, கொட்டப்பட்டிருந்த இடம் தாண்டி அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள்ள, அதாவது ஒரு குளத்திலிருந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஏறத்தாழ 4 கிலோமீட்டர் தள்ளி உள்ள பகுதியில கொட்டப்பட்டது இதன் அடிப்படையில கண்டுபிடிக்கப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல இது போன்று நடைபெறாம தடுக்கிறதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் ஒன்று கொண்டு வருது, அதாவது சிறப்பு தரப்பா ஒன்று கொண்டு வரதா சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி இது தொடர்பாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் இது குறித்த அனைத்து விவரங்களும் அரசு தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. மேலும் தீவிர நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருவதாகவும், அதே மாதிரி முதன்முறையாக பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இணையில வெளிவர இயலாத பிரிவுகளில் சுத்தமணி காவல்துறையினர் தரப்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி கழிவுகள் எந்த நிறுவனங்களிலிருந்து உருவானதோ, அதாவது எந்த நிறுவனங்கள் மூலமாக அனுப்பப்பட்டதோ அந்த நிறுவனங்கள் மீது நேரடியாக நடவடிக்கை எடுக்க தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு அறிவுறுத்தி கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதன்முறையா பசுமை தீர்ப்பாயத்தால கழிவுகள் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியமே எடுத்து செல்லணும் சொல்லி பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் அரசோட தொடர் முயற்சி தான் காரணம் சொல்றாங்க. எத்தனையோ இடங்கள்ல இது போல கழிவுகள் கொட்டப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக எந்த விதமாக கழிவுகளும் கொட்டப்படாத ஒரு சூழ்நிலையில தென்காசி மாவட்ட எல்கை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட எல்கையை தாண்டி மாவட்டத்துக்கு உட்புற கிராம பகுதிகளில் கொட்டிட்டு போயிருக்கிறது. அரசின் தரப்புல பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்திச்சு. அதனை அடுத்து தற்போது மாவட்ட நிர்வாகம் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்குதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.